அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு மை யூடியூப் சேனல் வே டு ஜன்னா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோயை குணமாக்குற ஒரு துவாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் டெய்லியும் நம்ம சேனலில் வீடியோ வரும். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக துவா செய்யுங்க. நானும் உங்களுக்காக துவா செய்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நோய் வந்துட்டாலே நம்மளோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப டேமேஜ் ஆயிரும். அதே மாதிரி நம்ம பெரியவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு ஏதோ ஒன்று ஒரு தலைவலி இல்லை ஒரு ஜுரம் ஏதோ ஒன்று வந்துட்டாலே நம்ம ரொம்ப டல்லாகிடுவோம். அதுலேயும் பெரியவங்களுக்கு இந்த சுகர் ப்ரெஷர்லாம் வந்துட்டால் ரொம்பவே கஷ்டம். அவங்களுக்கெலாம் அல்லாஹ் தான் ஷிஃபாவை தரணும். அல்லாஹ் சொல்கிறான், நோயை தரேன் அப்படின்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை குணமாக்குறதுக்கும் ஒரு இதை வச்சுருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதனால் நம்ம நம்பிக்கையை கைவிடாமல் இந்த மாதிரி தொழுது துவா கேட்டு அல்லாஹ் இடத்துல முறையிட்டோம் அப்படின்னா அல்லாஹ் நமக்கு எல்லாத்தையுமே நடத்தி கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். நானே என்னை சுற்றி உள்ளவங்கள பார்க்கும்போது பெரியவங்களுக்கெல்லாம் சுகர் ப்ரெஷர்லாம் இருக்கும். அதெல்லாம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனாலுமே நம்ம மாத்திரைங்கிறத நம்ம இஷ்டத்துக்கு வாங்கிக்கிட்டு தான் இருப்போம். ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு மாத்திரை போடலை அப்படின்னா நமக்கு வலி எடுத்துரும் அப்படிங்கிற ஒரு பயம். ஆனால் நம்ம அல்லாஹ் சொல்கிறான், எல்லாமே இஸ்லாத்தில் எல்லாத்துக்குமே மருந்து இருக்குது. கருஞ்சீரகங்கிறது மரணத்தை தவிர எல்லாத்துக்குமே ஒரு நல்ல மருந்து அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரிலாம் நிறையா மருந்துகள் நம்ம இஸ்லாத்துலேயே சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி மருந்துகளை நம்ம ஃபாலோ பண்ணாலும் சரி, இல்லை நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பாட்டுக்கு இங்கிலீஷ் மருந்து வாங்கி சாப்பிடாம இந்த மாதிரி நம்ம துவாக்கள் மூலியமாகவோ தொழுகிறது மூலியமாகவோ கேட்டாலும் சரி, எல்லாம் நமக்கு குணமாக்குற சக்தி கொடுத்துருக்கான். இப்போ அதில் தான் ஒரு துவாவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன துவா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அந்த துவாவை நேரம் கிடைக்கும் போது எல்லாமே ஓதணும். அப்படிங்கும்போது நம்ம படுத்திருப்போம். நம்ம படுத்திருக்கும் போது திடீர்னு பார்த்தா நமக்கு கை கால் வலிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த இடத்துல கை வச்சுக்கிட்டு நம்ம இந்த துவா ஓதணும் அப்படின்னா அந்த கை கால் வலி நமக்கு கொஞ்சம் குறையும் இன்ஷா அல்லாஹ். அந்த மாதிரி நம்ம எல்லா இடத்துலையுமே சரி ஊதிக்கிட்டே வருவோம். நமக்கு சுகர் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா அதை நம்ம நார்மலாக ஓதிக்கிட்டே வரணும். அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ துவா என்னங்கிறத பார்க்கலாம். அல்லாஹும்ம ரப்பன் நாசி முதுஹிபல் பஹ்சி ஷ்ஃபி அந்த சாஃபி லா ஷாஃபிய இல்லா அந்த ஷிஃபா அன் லா யுகாதிரு சகமா அப்படிங்கிறது தான் துவா. திருப்பியும் சொல்கிறேன். அல்லாஹும்ம ரப்பன் நாசி முதுஹிபல் பஹ்சி இஷ்ஃபி அந்த ஷாஃபி லா ஷாஃபிய இல்லா அந்த ஷிஃபா அன் லா யுகாதிரு சக்கமா அப்படிங்கிறது தான் இந்த துவா. இந்த துவாவோட பொருள், இறைவா, மக்களை ரட்சிப்பவனே, துன்பத்தை போக்குபவனே, குணமளிப்பாயாக. நீயே குணமளிப்பவன், உன்னை தவிர குணமளிப்பவர் வேறு எவரும் இல்லை. அறவே நோய் இல்லாதவாறு குணமளிப்பாயாக. திருப்பியும் சொல்கிறேன். இறைவா, மக்களை ரட்சிப்பவனே, துன்பத்தை போக்குபவனே, குணமளிப்பாயாக. நீயே குணமளிப்பவன், உன்னை தவிர குணமளிப்பவர் வேறு எவரும் இல்லை. அறவே நோய் இல்லாதவாறு குணமளிப்பாயாக அப்படிங்கிறது தான் இந்த துவா. இந்த துவாவோட சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த துவாவை நம்ம ஓதும்போது நமக்கு நோயே அறவே இல்லாத மாதிரி குணமளிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லா இடத்துல கேட்குறோம். அப்போ நமக்கு ஒரு நோய் வருது அப்படின்னா அது சுத்தமாகவே போகணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கமாக இருக்குது. அதே மாதிரி நம்மளோட துன்பத்தையும் போக்குறதுக்காக நம்ம கேட்குறோம். நம்ம துன்பங்கும் போது நம்ம வலியில் படுற வேதனையாக கூட இருக்கலாம். அதே மாதிரி நம்ம சுகர் ப்ரெஷர்னால நமக்கு எல்லா கஷ்டமுமே இருக்கும். அந்த கஷ்டத்தை போக்குறதுக்காகவும் இருக்கலாம். அதனால் இந்த துவாவை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஓதுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம நோய் நம்மளுக்கு குணமாகும். இதை யார் வேணாலும் ஓதலாம், எப்போ வேணாலும் ஓதலாம். அதுதான் இந்த துவாவோட சிறப்பே.
நம்ம இப்போ வந்து நான் இந்த வீடியோ போட்ட உடனே கூட நீங்கள் இதை ஓதிக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு ஒரு நோய் இருந்துச்சு அப்படின்னா, அல்லான்னு நமக்கு நோய் இல்லை அப்படின்னாலும் சரி, நம்ம இந்த வீடியோவை பார்க்கக்கூடாது அப்படின்னு இல்லை. நோய் உள்ளவங்களுக்கு இதை நம்ம ஷேர் பண்ணுவோம். இல்லை வந்து நோய் உள்ளவங்களால் ஓத முடியல, அவங்க வந்து ஓத முடியாத கட்டத்தில் இருக்காங்க அப்படின்னா, அந்த அந்த இடத்துல போய் நம்ம உட்காந்து நம்ம ஓதி அவங்களுக்கு வந்து ஊதி தடவி விடலாம். இப்போ வந்து நமக்கு ஓதி விடு அப்படின்ட்டு நம்மளை யாராவது சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ எங்கள் அம்மாவோட அம்மாலாம் இருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதாச்சும் ஓதி விடு பாப்பா அப்படின்னு என்னை வந்து சொல்லுவாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து துவாக்களை வந்து நான் ஓதி விடுவேன். அந்த மாதிரி உங்களை யாராச்சும் சொல்கிறாங்க அப்படின்னா கூட நீங்கள் அந்த மாதிரி ஓதி விடலாம். அது வந்து உங்களுக்கும் நன்மை, அதே மாதிரி அவங்களுக்கும் அதில் வந்து நன்மை கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை வந்து நீங்கள் அவங்களுக்குலாம் ஓதி விடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் முடியல அப்படின்னா கூட நீங்கள் அதை ஓதிக்கலாம். இன்ஷா அல்லாஹ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அல்லாஹ் உங்களுக்கு நோய் இல்லாத வாழ்க்கையை தரணும் அப்படிங்கிறதுல என்னோடய பங்களிப்பு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.